அரண்மனை தோட்டத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தார் சாணக்கியன். அவரைச் சுற்றி சில இளம் மாணவர்கள், அரசியலும் வாழ்க்கையும் கற்றுக்கொள்ள வந்தவர்கள். ஒரு மாணவன் தைரியமாக கேட்டான், ஆசிரியரே, எல்லோருக்கும் ஒரே வாய்ப்புகள் கிடைக்கின்றன. ஆனால் சிலர் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள். அதன் ரகசியம் என்ன? சாணக்கியன் மெதுவாக சிரித்தார். நான் உங்களுக்கு 5 ரகசியங்களைச் சொல்கிறேன். அவை நினைவில் இருந்தால் வாழ்க்கை உங்களை விட்டு விலகாது. முதல் ரகசியம்: மௌனம் ஒரு ஆயுதம். அனைத்தையும் பேசுகிறவன் பலவீனன் என்றார் சாணக்கியன். உன் திட்டத்தை நிறைவேற்றும் வரை உன் கனவுகளை வெளியில் சொல்லாதே. மாணவர்கள் அமைதியானார்கள். சாணக்கியன் தொடர்ந்தார். புலி மௌனமாகவே வேட்டையாடுகிறது. குரைத்துக் கொண்டிருக்கும் நாய் அதிகம் சாதிப்பதில்லை. இரண்டாவது ரகசியம்: நேரம் நண்பனாக இருக்க வேண்டும். நேரத்தை மதிக்காதவன் தன் எதிரியையே வளர்க்கிறான் என்றார். ஒரு நாள் வீணானால் அது ஒரு வாழ்க்கைப்படியே கீழே இறங்குவது போல. அந்த வார்த்தைகள் மாணவர்களின் மனதில் ஆழமாக பதிந்தன. மூன்றாவது ரகசியம்: உணர்ச்சியால் அல்ல, அறிவால் முடிவு செய். கோபத்தில் எடுத்த முடிவு எப்போதும் வருத்தத்தைத் தரும் என்றார் சாணக்கியன். பகையை கூட ஒரு பாடமாக மாற்றத் தெரிந்தவனே உண்மையான அரசன். நான்காவது ரகசியம்: உன் மதிப்பை நீயே தீர்மானி. உன்னை நீ குறைவாக நினைத்தால் உலகம் உன்னை அதைவிட குறைவாகவே மதிக்கும். சுயமரியாதை இல்லாதவன் சிங்காசனத்திலும் அடிமைதான். மாணவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஐந்தாவது ரகசியம்: எப்போதும் கற்றுக்கொண்டே இரு. சாணக்கியன் கூறினார், அறிவு நின்றுவிட்டால் வீழ்ச்சி ஆரம்பம். நான் அரசர்களுக்கு வழிகாட்டினேன், ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் ஒரு மாணவனாகவே இருந்தேன். கதை முடிந்ததும் அந்த மாணவன் மீண்டும் கேட்டான், ஆசிரியரே, இவை எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது எது? சாணக்கியன் சிரித்தபடி சொன்னார், இந்த ரகசியங்களை அறிந்தது முக்கியமில்லை, வாழ்வில் பயன்படுத்துகிறாயா என்பதே முக்கியம். அந்த நாள் முதல் அந்த மாணவர்கள் வாழ்க்கையை வேறுபட்ட பார்வையில் பார்க்கத் தொடங்கினார்கள். சாணக்கியன் சொல்லும் ரகசியங்கள் அவர்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியாக மாறின.